கவுண்டமணி கிட்டத்தட்ட 450க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். அதிலும் 10க்கும் அதிகமான படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார். ஒரு சில படங்களில் வில்லன் ரோல்களிலும் நடித்திருக்கிறார். கவுண்டமணி நடித்த சூப்பர் ஹிட் படங்களில் கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டர், உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி, இந்தியன், நாட்டாமை, முறை மாமன், சூரியன், உனக்காக எல்லாம் உனக்காக என்று பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார். இந்த படங்கள் என்றுமே ரசிகர்கள் மனதில் இருந்து நீங்கா இடம்பெற்ற படங்கள். கவுண்டமணியின் டயலாக்கை தான் இன்றும் பலர் பயன்படுத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பிடத்தக்க டயலாக் என்றால் அது பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா, இங்க நான் ஒரே பிஸி, டேய் தகப்பா என்று ஏராளமான டயலாக்குகளை இன்றும் ரசிகர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். கவுண்டமணியுடன் இணைந்து நடிக்காத முன்னணி ஹீரோக்களே கிடையாது. அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அர்ஜுன், சத்யராஜ், பிரபு, விஜயகாந்த் என்று கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளார். அதிலேயும் சத்யராஜ் கவுண்டமணி காம்பினேஷன் என்றால் சொல்லவே வேணாம். அந்த அளவிற்கு ஹியூமர் அள்ளும். இதை பற்றி சத்யராஜே மேடையில் சொல்லியிருக்கிறார். பிஸியான நடிகராக வலம் வந்த கவுண்டமணி பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இயக்குனர் பி. வாசு பகிர்ந்து கொண்டுள்ளார்.